அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய கிருபையால் துல்ஹஜ் மாதம் பிறந்து 2-3 தினங்கள் முடிவடைந்து விட்டன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை அரஃபாவுடைய நாள். அன்று நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தான செயல்பாடு. அன்றைக்கு நோன்பு நோற்றால் சென்ற ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்களும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்றெல்லாம் ஹதீத்துகளில் நமக்கு காண கிடைக்கின்றன. அடுத்ததாக வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அன்று பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் அனைவரும் குர்பானி என்ற அந்த அற்புதமான வணக்க வழிபாட்டை, தியாகத்தை செயல்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். அதாவது ஆடு வாங்கி குர்பானி கொடுப்பவர்களும், அதே போன்று மாடு, ஒட்டகம் போன்ற பிராணிகளை குர்பானி கொடுப்பவர்களும் இருக்கின்றோம். இந்த 3 பிராணிகளைத்தான் குர்பானி கொடுக்க முடியும். கணியத்திற்குரியவர்களே, குர்பானி கொடுப்பதற்கு முன்பு நம்முடைய நிய்யத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணத்தை, இது எதற்காக வேண்டி இந்த குர்பானியை கொடுக்கின்றோம் என்ற அந்த நிய்யத்து சரியாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. குர்பானி பிராணியின் இறைச்சிகளோ அவற்றினுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடையாது. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். உங்களில் உள்ள இறையச்சம் தான் அவனை சென்றடையும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். அப்போ நம்முடைய எண்ணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். கறிக்காக குர்பானி கொடுக்கின்றேன் என்ற நியத்து இருந்தால் அந்த குர்பானி கூடாமல் போயிடும். நல்லா கவனிக்கணும். ஏன்னா கறிக்குத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, அதாவது நம்ம கறிக்கல்ல போய் கறி வாங்காண்டா முடிஞ்சு போச்சு. அப்போ குர்பானி என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்ற அந்த நிய்யத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். கறிக்காக கொடுக்கறதோ, அல்லது எல்லாரும் ஆடை இருக்கிறாங்க நம்மளும் ஆடை இருக்கிறோம், எல்லாரும் கூட்டில் சேர்றாங்க நம்மளும் கூட்டில் சேர்றோம், இல்லாட்டி மக்கள் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹுவிற்காக வேண்டி இந்த தியாகத்தை செய்கின்றேன், இந்த ஆடையோ மாட்டையோ நான் குர்பானி கொடுக்கின்றேன் என்ற அந்த உண்மையான நிய்யத் இருக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்பாடுகள் அனைத்தும் நிய்யத்துகளை கொண்டே நிறைவு பெறும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நிய்யத்துனா மனசு உண்மையா அந்த எதற்காக இன்று செய்கின்றோம் என்ற அந்த எண்ணங்களை கொண்டுதான் நிறைவு வரும். அதனாலதான் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, இப்போ தொழுகைக்காக வேண்டி கண்டிப்பா நியத் செய்யணும். நியத் செய்யணும்னா வாய் விட்டு தான் நியத் செய்யணுங்கிறது இல்லை, மனசுல நீ அந்த கொண்டு வந்துட்டாலே போதும். இப்போ உதாரணமா லுஹருடைய ஃபர்லு அப்படின்னா, லுஹருடைய ஃபர்லு 4 ரக்காத் அல்லாஹ் இருக்கா தொழுகிறேன் அந்த மனசுல நியத்தை கொண்டு வந்துட்டு தான் தக்பீர் கட்டணும். இப்போ அப்படி எல்லாம நியத்தை மனசுல கொண்டு வராம தக்பீர் கட்டணும்னு சொல்லி சொன்னா, சும்மா போய் நின்றோம் நம்ம மட்டும் தக்பீர் கட்டிடணும், என்ன தொழுகிறோம்லாம் நினைக்கிறது இல்லை. அப்படி தக்பீர் கட்டிட்டோம்னா அது அந்த தொழுகையை வேஸ்ட்டு. அதனால அந்த அளவு ஃபுகஹாக்கள் நிய்யத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்பாடுகள் அனைத்தும் நிய்யத்துகளை கொண்டே சரிப்படும், எண்ணங்களை கொண்டே சரிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம சரியான முறையில் மனசில் வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் குர்பானிகளை நிறைவேற்றுவோம். ஆரம்பமாக நிய்யத்து இருக்கணும், நிய்யத்து இல்லாட்டி குர்பானி கூடாது என்பதை, அதாவது ஒன்று அறுக்க போகும்போது மனசில் நிய்யத்தை கொண்டு வந்துடணும். இந்த இந்த குர்பானியை நான் எனக்காக வேண்டி, அதாவது என் சார்பாக அல்லாஹ்விற்காக நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிற அந்த நியத்து கொண்டு வந்துடணும். அல்லது யாருக்காக வேண்டி கொடுக்குறோமோ அவரை மனசில் கொண்டு அல்லாஹ்விற்காக நிறைவேற்றுகிறேன் நியத்து கொண்டு வந்துடணும். அல்லது குர்பானி பிராணியை இப்போ நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம், விலை கொடுத்து வாங்கும் போதே அந்த நியத்திலே வாங்கிட்டோம்னாலும் அதுவும் நன்மை தான். அப்படியே செஞ்சிடலாம். யாருக்காக வேண்டி அதை நிறைவேற்ற போகிறோமோ, யார் சார்பாக நிறைவேற்ற போகிறோமோ அதையும் அதே மாதிரி அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தையும் கொண்டு வந்துடுறது. அல்லது வீட்டில் ஒரு 4 ஆடு நிற்குது, 4 ஆட்டில் ஒரு பிராணியை மட்டும் தனியாக ஒதுக்கி இதை குர்பானி கொடுக்க போகிறோம்னு அந்த மனசில் கொண்டு வந்துடுறோமா இல்லையா, அது யாருக்காக வேண்டி யார் சார்பாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிய்யத்தை மனசில் வச்சுக்கணும். நிய்யத் இல்லாவிட்டால் குர்பானி கூடாது என்பதை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் அல்லாஹ் தஆலா சரியான முறையில் அமல்களை, வணக்க வழிபாடுகளை விளங்கி செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.